அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளிலே நாங்கள் கரிதாஸ் வாழ்வுடைய என்னுடைய இந்த மனிதநேய பணி நிறுவனத்தினூடாக நாங்கள் 2வது கட்ட நிவாரணப் பணிகளை நாங்கள் இன்றைய நாளிலே ஆரம்பித்திருக்கின்றோம். முதல் கட்ட பணிகளிலே நாங்கள் உணவுப் பொதிகளை மக்களுக்கு நாங்கள் வழங்கிக் கொண்டிருந்தோம். இப்பொழுது அவர்கள் தங்களுடைய இடங்களுக்கு மீளவும் திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையிலே நாங்கள் 2வது கட்ட நிவாரணப் பணிகளாக எங்களுடைய உணவுப் பொதி அல்லாத, அதாவது இந்த பாய்கள், பெட்ஷீட், நுழம்பு வேலைகள், ஏனைய சரம் இவற்றை நாங்கள் மக்களுக்கு சமையல் அறைகளுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் இப்பொழுது இந்த 2வது கட்ட நிவாரண பணிகளுக்கு நாங்கள் வழங்கி இன்றைய நாளிலே இதை ஆரம்பித்து இருக்கின்றோம். ஆகவே இந்த நிவாரண பணிகளுக்கு நாங்கள் சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தில் இருந்து கொடுக்கப்படுகின்ற நிதியிலிருந்து இந்த திட்டத்தை நாங்கள் இன்றைய நாளிலே முன்னெடுத்து ஆரம்பித்து வைக்கின்றோம். நீங்கள் கொடுக்கின்ற இந்த பண உதவியிலே நாங்கள் ஏறத்தாழ 70க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த உதவிகளை கொடுப்பதற்கு நாங்கள் உத்தேசித்திருக்கின்றோம். ஏறத்தாழ 3250 ரூபாய் பெறுமதியான ஒரு குடும்பத்திற்கு தேவையான இந்த பொருட்கள் இதுக்குள்ளே உள்ளடக்கப்படுகின்றது. 780 குடும்பங்களுக்கு நாங்கள் தற்பொழுது நீங்கள் கொடுத்திருக்கின்ற 25 லட்சத்திலிருந்து நாங்கள் இந்த பொதிகளை வழங்குவதற்கான முன்னெடுப்புகளை இன்றைய நாளிலே ஆரம்பித்து வைக்கின்றோம். ஆகவே இந்த உதவித்தொகையை எங்களுக்கு வழங்கி வைக்கின்ற எங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருள் தந்தை முரளிதரன் அடிகளார் அவர்களுக்கும், உங்களுடைய ஆன்மீக இயக்குனர் அவர்களுக்கும், இதை உதவியை வழங்க முன்வந்த அனைத்து எங்களுடைய உறவுகளுக்கு, விசேட விதமாக எங்களுடைய நாடு கடந்து வாழ்கின்ற எங்களுடைய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இந்த உதவிக்காக நாங்கள் எங்களுடைய இதயம் கனிந்த நன்றிகளை இந்த மக்கள் சார்பாக நாங்கள் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு TESS என்ற அமைப்பின் வழியாகவும் நீங்கள் எங்களுக்கு தொடர்புகளை ஏற்படுத்தி, தமிழ் ஆன்மீக பணியகம் அந்த தொடர்புகளை ஏற்படுத்தி அவர்கள் வழியாக ஏனைய 500 குடும்பங்களுக்கான பொதிகளை நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கும் உங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களால் இயன்ற உங்களுக்கு செய்யக்கூடிய உதவி உங்களுடைய சபங்கள், இந்த காயப்பட்ட கஷ்டப்பட்ட இந்த மக்களுடைய அந்த நல் சுபங்களை உங்களுக்காக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்கின்ற இந்த திட்டம் தொடர்ந்து 2ஆம் கட்ட திட்டம் நாங்கள் தொடர்ந்தும் இந்த வாரத்திலும் அடுத்த வாரத்திலும் செய்ய இருக்கிறோம் என்பதை உங்களுக்கு இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்வதில் இயக்குனர் என்ற ரீதியிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். உதவிகளுக்கு மீண்டும் என் மக்களுடைய நன்றிகளை இந்த வழியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். தேங்க்யூ அண்ட் காட் பிளஸ் யூ. Caritas Valvuthayam, Manna has launched the second phase of our relief program for families affected by the recent floods. In this stage, we are providing essential non-food items to support communities as they rebuild their lives. We express our sincere gratitude to the Tamil Catholic community in Switzerland for their remarkable generosity and solidarity. Our heartfelt thanks also go to Reverend Father A.J. Muralitharan, chaplain, and the entire community for their unwavering commitment to our vulnerable people during this difficult time. Your kindness continues to restore hope and dignity. வணக்கம். எங்கட கல்நாட்டி கிராமத்துல இயற்கை அனர்த்தமாகி வெள்ளம் பாதிக்கப்பட்டதால ஊர் மக்கள் சரியான பாதிப்புக்குள்ளாகி வீட்டுல இருக்க இல்லாத நிலைமையில வெளியே வந்திருந்து இப்பதான் வீடுகளுக்கு போயிருக்கிறாங்க. அந்த நிலைமையில பொருட்கள் எல்லாம் வாங்குறதுக்கான சிக்கல், போக்குவரத்து பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனையை நாங்க எதிர்கொண்டுட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல சுவிஸ் தமிழ் கத்தோலிக்க ஆன்மீக பணியகத்தால எங்களுக்கு வாழ்வாதார பொருட்கள் இன்னைக்கு வழங்கி வச்சிருக்கிறாங்க. அந்த வகையில அது பெரிய உதவியா எங்களுக்கு இருக்கும் என்று சொல்லி இதை வழங்கி வச்ச உங்களுக்கு நாங்க எங்களோட மனமார்ந்த நன்றியை குறிக்கோம். தேங்க்யூ.